Okay, welcome to all. Father of genetics. What is the full form of the name of Mendel? Gregor Johansen Mendel. The first geneticist. So first genetist in their name is called Gregor Johansen Mendel. Unrivaled of ministry of heredity. So the role of contribution, the great one. What are the autobiography about in Mendel? He was born in July 22 in year of 1822 in the place of Heisenberg, Silesia. Now there is Henshin, Czechoslovakia, where the part of the country is called Austria. Okay. After education, later he studied botany and physics and mathematics of the university name of Vienna. Okay. He returned back to entered monastery garden, Thomas at Broom in Austria. Their interest to plan hybridization technique. So when the year of 1849, Mendel got a temporary position of school as teacher, performed serious element of the experiment, such as bee garden in the year of 1856. The Mendel hybridization experiment they discovered the name of the plant considered as a bee plant. So Mendel there is a crossed catalyst of 24,034 plant through the many generation. He was enlightened a paper of title Experiment of Plant Hybrid as presented by as the annual proceeding of Broome Society of Natural History in year of 1866. So Mendel was first systematic research of field of genetics. I say in Tamil about biography of Mendel. கிரிகர் ஜோஹன்சன் மெண்டலுங்கிறவர் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் இந்த ரிசர்ச் பண்ணார். ஸோ இவர் பிறந்தது ஜூலையில் 22 1882 ஹெய்ஜன்பர்க்குங்கிற ஒரு வில்லேஜில் சிலிசியா அப்படிங்கிற பிளேஸில் செக்கோஸ்லோவியாங்கிற பார்ட்டில் ஆஸ்திரியா கண்ட்ரியில் பிறந்தார். ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தோன்னா மானஸ்டரி கார்டனில். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வைனோ யூனிவர்சிட்டிக்கு போகிறார் காலேஜ் படிக்கிறதுக்கு. அங்கே அவர் எடுத்துக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா மேக்ஸ் மிஸ்து சயின்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி பாட்டனி ஃபிசிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் எடுத்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் மானஸ்டரி கார்டனில் மங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரூம், அதாவது ஒரு வகையான துறவி மாதிரி அந்த இதில் வேலை பார்க்குறாரு எங்கள் மானஸ்டரி கார்டனில். அங்கே பார்த்தீங்கன்னா அது போக டீச்சராகவும் இருக்கார். ஏன்னா இவர் ஹி அட்டம் டு ஃபெயில்டு அன் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் திரும்ப இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எக்ஸ்பெரிமெண்ட்டை. இவர் செலக்ட் பண்ண பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி பிளான்ட், அதாவது பைசம் சட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாணி தான் ஒருத்தர் எடுக்கிறாரு. இவர் நிறைய கிராசிங் பண்ணுறாரு பிளான்ட்டை ஜென்ரேஷனாக சுமார் 24,000 மேலே ஸ்பீசிஸை கிராஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் ஒரு பேப்பரில் சப்ளை பண்ணுறாரு. அந்த பேப்பர் பார்த்தோன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் பிளான்ட் ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பரில் ஒரு புக்கு. அதை அனுவல் ப்ராசீடிங் ஆஃப் ப்ரூம் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது 1866 பண்ணுறாரு. ஸோ இதனால் மெண்டல் ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் பண்ணுறதுனால இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் வாட் ஆர் த வே ஆஃப் ரீசன் டு சக்ஸஸ் ஆஃப் மெண்டல்? மெண்டலுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆன காரணம் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஸோ மெண்டல் கண்டக்டிங் hybridization of artificial pollination and cross pollination experiment 7 years. It proved of law of inheritance. அதாவது இவர் another applied statistical analytical methodical of logic of biological problem. அதாவது he followed scientific method, kept an accurate detailed record. அதாவது இவர் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரியும் மேத்தமெட்டிக்ஸ் தியரியும் கரெக்டாக, அதாவது கரெக்ட் அக்யூரேட் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. தென் லார்ஜ் சாம்பிள் ஆஃப் சைஸ் கிரேட்டர் கிரியேட்டிபிலிட்டி ஆஃப் டு டேட்டா. கேர்ஃபுல்லி பிளான்ட் அஸ் டு யூஸ் லார்ஜ் சாம்பிள், நிறைய சாம்பிளை கவனமாக பயன்படுத்தினார்.
Then experiment of true breeding of bee plant continuous cell pollination. தொடர்ச்சியாக செல் பாலினேஷன் நடக்கிறதுக்கு பண்ணார். There is parents selected by Mendel were pure breed line and purity of tested by self crossing progeny of many generation. Confirmation and inference of experiment and successive. அதுக்கப்புறம் அதை கரெக்டாக பண்ணார். Then the pair of contrasting character which are controlled by factor gene that is separated by chromosome. ஜீன்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுச்சார். ஸோ மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பிளான். ஸோ அவர் வாட் ஆர் த ரீசன் ஆஃப் சக்ஸஸ் அவர் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளியியலையும் கணிதத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணதான் பயாலஜியில். அடுத்து இவர் கரெக்டாக ரெக்கார்டை அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணார். லார்ஜ் நிறைய சாம்பிள் இருந்தாலும் கவனமாக கைண்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபேக்டர் ஜீன் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறதையும் கிராஸ் பாலினேஷனையும் கரெக்டாக மெனி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணார். ஓகே, நெக்ஸ்ட்டு மென்டல் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் இன் த கார்டன் பீ. கார்டன் பீயில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் அனுவல் பிளான். சி ஒய் தேர் செலக்டட் இஸ் ஏ கார்டன் பீ. ஏன் கார்டன் பீயை அதை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, இட் இஸ் அன் அனுவல் பிளான். இட் ஹேஸ் கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆஃப் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி. ஒரு அனுவல் பிளான்ட்டாக இருக்குது, ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள தாவரங்களாக இருக்குது. வாட் இஸ் அனுவல் பிளான்? த லைஃப் ஸ்பேன் அட்டன் டு 1 year. கிளியர் கான்ட்ராஸ்டிங் பேர், அதாவது கரெக்டான அந்த கேரக்டர் இருந்தது, அதை ஜீன் தான் செப்பரேட் பண்ணுறது. செல் பாலினேஷன் அக்கர் அண்டர் த நார்மல் கண்டிஷன் கிவன் கார்டன் பீ பிளான். செல் பாலினேஷன் வந்து சாதாரணமாக கண்டிஷன்லேயே நடக்கிற தாரமாக இருந்தது. போஸ்ட் செல் பாலினேஷன் கலெக்ட் பாப்புலேஷனும் மென்டல் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றது மாதிரி இருந்தது. த ஃப்ளவர் லார்ஜ் கேன்ஸ் just need to emasculation and pollination very easy to hybridization. Emasculation அப்படின்னா என்னென்னா, ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் த ஃப்ளவர் பை த மெத்தட் ஆஃப் ஆர்டிஃபிஷியலி டன். அப்போ ரிமூவல் ஆஃப் ஆந்தர் அப்படிங்கிறத ஈஸியாக பண்ண முடிஞ்சு, ஏன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இருந்தது. ஓகே சில்ட்ரன். ஸோ மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பீ பிளான்ட். பீ பிளான்ட்டில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சீக்வன் ஸ்டெப் கிராசிங் பாலினேஷன் பீ ஃப்ளவர். பீ ஃப்ளவரை ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மென்டல் வந்து ஜீன் as கன்சிடர்ஸ் ஏ ஃபேக்டர்னு சொல்லி சொன்னார். ஹெரிடிட்டி யூனிட் வாட் இஸ் திஸ் மென்டல் கன்சிடர்ஸ் ஃபேக்டர். நம்ம இப்போ ஜீன் சொல்கிறோம், ஆரம்பத்தில் இவர் என்ன சொன்னார், ஃபேக்டர்னு சொன்னார். ஸோ பியூர் ப்ரீடிங்கிறது என்ன சொன்னால் ட்ரூ ப்ரீடிங் சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்பு போலன் ஆஃப் மேல் 6 organ ஆஃப் இஸ் கட் ஆஃப் த ரிமூவ்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க, மேல் 6 organ ரிமூவ்டு. அந்த ப்ராசஸ் தான் என்ன சொன்னேன், ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் த ஃப்ளவர் பை மீன் ஆர்டிஃபிஷியலி. திஸ் இஸ் கால்டு வாட் இஸ் திஸ் எமாஸ்குலேஷன். ரிமூவல் ஆஃப் ஆந்தர்னாலே எமாஸ்குலேஷன் தான் அர்த்தம். செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், போலன் ஆர் ஒயிட் ஃப்ளவர் டேக்கன் டிரான்ஸ்பரண்ட் டு பிஸ்டில் டு பர்பிள் ஃப்ளவர். இந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் அந்த ப்ரெஷ் வச்சு எடுத்து ஒயிட் ஃப்ளவரில் வந்து என்ன செய்கிறாரு, அப்ளை பண்ணுறாரு. தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், the fertilized pistil get matured and became to pods. அப்புறம் அந்த fertilized pistil வந்து டெவலப் ஆகி பார்ட்ஸ் உருவாக்குது. ஃபோர்த் சீட் ஆஃப் ஈச் பார்ட் ரெடி டு பிளான்டட். அதுக்கப்புறம் அந்த சீடு எல்லாத்தையும் முளைக்க வைக்கிறாரு. ஃபிஃப்த் ஒன் ஆல் த ஆப்ஸ்ப்ரிங் ஆர் பர்பிள். அப்போ ஒயிட் ஃப்ளவரில் அப்ளை பண்ணுறாரு, ஆனால் என்ன கிடைக்குது, இந்த பர்பிள் ஃப்ளவர் எல்லாமே கிடைக்குது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். ஸோ திட்ஸ் வே concluded mental work on study the pattern of inheritance and principle of law formulated now considers a மென்டலியன் ஜெனட்டிக்ஸ். இப்போ மென்டல் வந்து அந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி அதை வந்து பண்ணுறதுனால மென்டலியன் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், வாட் ஆர் த 7 கேரக்டர் கன்சிடர்ஸ் ஏ மென்டல். மென்டல் என்னென்ன கேரக்டர் கன்சிடர் பண்ணாருன்னு பாருங்கள். ஹைட் ஆஃப் த ஸ்டெம், லைக் ஸ்டெம் லென்த். ஜீனை வந்து என்ன சொல்கிறாங்க, லென்த்தை எல்லின்னு வச்சுக்கிறாங்க. டாமினன்ட் ட்ரைட் அண்டு ரெசிசிவ் ட்ரைட் 2 கேரக்டர் எடுத்துக்கிறோம். வாட் இஸ் டாமினன்ட்? திஸ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ்டு, திஸ் இஸ் கால்டு டாமினன்ட் ட்ரைட். விச் ஆர் கிடன் கேரக்டர், திஸ் இஸ் கால்டு ரெசிசிவ் ட்ரைட். அதாவது வெளியில் தெரியக்கூடிய பண்புகள் எல்லாமே டாமினன்ட்னு சொல்கிறோம். வெளியில் தெரியாத பண்புகளை வந்து மறைக்கப்பட்ட பண்புகளை ரெசிசிவ்னு சொல்கிறோம். தென் பார்ட்ஸு பீன்னு எடுத்துக்கிறாங்க. Part shape is called inflated. What is mean inflated? Full. Then constructed.
construction mean there is wrinkled சுருக்கம். Then seed shape, that's a symbol of R, round. Then seed shape, wrinkled in recessive trait. Then seed color, majorly dominant trait of seed color, அது ஐங்கிறத ஜீனில் வச்சுக்கிறாங்க, yellow. Then recessive trait is called green. Then flower color, அதை ஏன்னு வச்சுக்கிறாங்க ஜீனு. That dominant trait is called purple flower. Then even recessive trait is called white flower. Then finally fat color, GB, gene name. The dominant trait is called green and recessive trait are yellow. இந்த மாதிரி 7 character to be considered as a mental in Pisum certain plant. Okay, அப்போ height of the stem, seed shape, seed color, flower position, pot shape, pot color. There way as to 7 character we consider as a mental as of hybridization in genetics. ஸோ இந்த மாதிரி 7 கேரக்டரை எடுத்துக்கிட்டாரு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜீன் ரெகுலேஷன் கொடுக்குறாரு. ஃப்ளவர் கலரு, சீட் கலரு, ஃபாட் ஷேப்பு, ஃபாட் கலரு, ஃப்ளவர் பொசிஷனு, பிளான் ஹைட்டு, சீட் ஷேப்பு, சீட் கலர், இந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. ஸோ 7 கலரையும் அந்த குரோமோசோம் நம்பரை வச்சு கொடுத்துருக்காரு. 1 2 3 4 5 6 7. தட் வே டு கால்ட் அஸ் மென்டலியன் ரைட். அப்போ மென்டல் சொன்னக்கூடிய அந்த வாட் இஸ் த மென்டலிசன் இஸ் டோல்ட் யூனோ. ஆஃப்டர் டிஸ்கவரிங் ஆஃப் மென்டலிசம், when the Mendel died of 1884, அதாவது மெண்டல் இறந்துடுறாரு. in year of 1900, the work of Mendel experiment were rediscovered by 3 zoologists such as V. Codiferis in Holland, Carl Corin of Germany, and Erwin von T. Chermak, ஆஸ்திரேலியா. செர்மக்ங்கிறவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவரும், கால் கொரின்கிறவர் ஜெர்மனியை சேர்ந்தவரும், கோகோடிவேரிஸுங்கிற ஹாலாண்டை சேர்ந்தவர் 3 பேரும் சேர்ந்து மென்டலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. அவங்க தான் நிறையா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாங்க. ஓகே சில்ட்ரன், அடுத்து வாட் ஆர் த டெர்மினாலஜி ரிலேட்டட் அஸ் மென்டலிசம்.